அப்படியே முழுசாகவே இருக்கும். நல்லா ரைஸுமே நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். இதை பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல பிரியாணி. டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். பிரியாணிக்கு வந்து ரைத்தா ஒரு ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு பாதி சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் வந்து ரைத்தா வேணும்னா வச்சுக்கலாம். இல்லைன்னா வந்து எனக்கு வெறும் பாருங்கள் சிக்கன் பாருங்கள். இதில் பெரிய வெங்காயம் ஒரு 6 வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். 6 வெங்காயம் நல்லா ஸ்லைஸ் பண்ணி போட்டிருக்கேன். இன்னும் பேனில் எதுவுமே போடல. இப்போ தான் நான் எண்ணெயே ஊற்ற போகிறேன். வெங்காயம் போட்டிருக்கேன். இதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் வந்து ஒரு 3 கிலோவுக்கு ஒரு 1/2 லிட்டர் எண்ணெயாவது தேவைப்படும். அதனால நிறையவே எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம வேணும்னா கடைசியில் இன்னும் கொஞ்சம் பார்த்து கூட நம்ம நெய் ஊற்றிக்கலாம். நெய் நான் இன்னைக்கு நெய் சேர்க்கல, வெறும் எண்ணெயில் தான் செய்கிறேன். அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஓகே. பட்டை, லவங்கம், ஏலக்காய், கல்பாசி, பிரியாணி இலை. இந்த பிரியாணி இலை வந்து நம்ம கார்டன்லேருந்து எடுத்தது தான். இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சீக்கிரமா வதங்கி வரும். நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சு வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா கோல்டு கலர் விட இன்னும் டார்க் கலர் வரணும். அது வரைக்கும் வதங்கினாதான் பிரியாணி டேஸ்டா இருக்கும். நல்லா வதங்கட்டும். அப்பப்போ ஒரு 2-3 மினிட்ஸ் ஒன்ஸ் சும்மா வந்து கிளறி விடுங்க. இல்லைன்னா ஒரே பக்கமே வந்து கலர் மாறிடும். ஸோ நல்லா கோல்டன் கலர் வரணும். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. இன்னும் கொஞ்சம் விட்டா வந்து மொறுமொறுன்னு ஆயிரும். அந்த அளவுக்கு வதங்கிருக்கு. இதில் வந்து நான் 10 கப்பு ரைஸ் 3 கிலோ. ஸோ 10 கப்பு, இந்த கப்பில் 10 கப்பு ரைஸ் வந்து பாஸ்மதி ரைஸ். இந்தியா கேட் ப்ரௌன் கலர் இருக்கும்ல, கிளாசிக், அது எடுத்திருக்கேன். ஒரு தடவை வாஷ் பண்ணியிருக்கேன். நல்லா தண்ணி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 1/2 அன் ஹவராக ஊறிட்டு இருக்கு. வெங்காயம் வந்து ஒரு 75% குக் ஆகும்போது நான் ஊற வச்சேன். ஸோ அப்போ கரெக்டாக இருக்கும். இது மினிமம் வந்து 1/2 அன் ஹவர் ஊறணும். ரொம்ப ஊறக்கூடாது. 1/2 அன் ஹவர் ஊறினா போதும். இப்போது இதில் கொத்தமல்லி, நல்லா ஃபைனாக சாப் பண்ண கொத்தமல்லி, புதினா வந்து நான் வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்தேன். அந்த புதினாவில் ஒரு 5 கியூப் போட்டிருக்கேன். நீங்கள் ஒரு கட்டு புதினா, ஒரு கட்டு கொத்தமல்லி இதில் போட்டுக்கோங்க. புதினா வந்து சீசனுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து கிடைக்கும் போது எடுத்து நான் அதை ஃப்ரீஸ் பண்ணி யூஸ் பண்ணிப்பேன். வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ மெல்பர்னில் சூப்பராக வளரும் புதினா. சீசன் அப்போ நல்லா வளரும். ஒரு சில சீசனில் வந்து புதினாவே இருக்காது. அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரீஸ் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா எப்போவுமே நம்ம வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக நம்ம கார்டனில் யூஸ் பண்ண புதினாவே பறித்து சமைச்ச மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். டேஸ்ட்டில் எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. 1 இயர் வரைக்கும் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். புதினாவை கியூப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா. ஏன்னா நமக்கு இங்கே எப்படி கரண்ட் கட் ஆகாது. அதனால வேஸ்ட் ஆகுறதுக்கு சான்ஸே இல்லை. ஸோ இந்த மாதிரி போட்டுக்கோங்க. புதினா, கொத்தமல்லி வந்து இந்த எண்ணெயிலே நல்லா ஒரு 1 மினிட் வதங்கினா போதும். அந்த எசன்ஸ்லாம் இதிலே இறங்கி டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். இதில் நான் இப்போ ஒரு 15 பச்சை மிளகாய் இந்த மாதிரி 2ஆக வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். நார்மலாக பிரியாணியில் வந்து முழுசாகவே போடுவாங்க. அது போட்டால் வந்து காரமே உரைக்கிறது இல்லை. அதனால நான் இந்த மாதிரி தான் செய்வேன். ஸோ என்னோட ஸ்டைல் வந்து நான் பச்சை மிளகாவை 2ஆக இந்த மாதிரி கட் பண்ணி தான் போடுவேன். ஸோ ஒரு 15 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக மிளகாத்தூளும் சேர்ப்பேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிது. இதில் 1 கிலோவுக்கு நல்லா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு 1 கிலோக்கே யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம 3 கிலோ செய்கிறோம். அப்போ வந்து 4.5 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் நிறைய சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும். கம்மியாக மட்டும் சேர்க்கக்கூடாது. தக்காளி, வெங்காயம் எவ்வளோ கட் பண்ணமோ அதே அளவுக்கு தக்காளி கட் பண்ணிக்கோங்க. சிக்கன் பிரியாணின்றனால ஒரு தக்காளி எக்ஸ்ட்ரா வேணா இருக்கலாமே தவிர கம்மியாக இருக்கக்கூடாது. மட்டன் பிரியாணிக்கு ஒரு தக்காளி கம்மி பண்ணலாமே தவிர கூட இருக்கக்கூடாது. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ் சிக்கன் பிரியாணிக்கும் மட்டன் பிரியாணிக்கும். ஸோ நான் இது வந்து 6 வெங்காயம் எடுத்தேன் இல்லையா? ஸோ இதில் அதே சைஸ் அளவுக்கு நான் 7 தக்காளி எடுத்திருக்கேன். ஓகே, இதெல்லாம் 1 பை 1 சேர்க்கலாம். முதல்ல பச்சை மிளகாய் சேர்த்துருங்க.
எல்லாமே ஒன்று பின்னாடி ஒன்று சேர்த்துட்டே இருக்க வேண்டியதுதான். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நாலு 5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள். மஞ்சள் பொடி பிரியாணிக்கு நிறைய சேர்க்கக்கூடாது, கொஞ்சமாக தான் அளவாக தான் சேர்க்கணும். அடுத்து மிளகாத்தூள் 1 2 3 ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். 1 கிலோக்கு 1 ஸ்பூன் கணக்கு வச்சுக்கோங்க. ஏன்னா எனக்கு பிரியாணியில் வந்து பச்சை மிளகாவோட காரம் நிறைய இருக்கும், அதனால மிளகாத்தூளோட காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் நான் சேர்ப்பேன். அடுத்தது கரம் மசாலா. கரம் மசாலா ஒரு 2-2.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது நம்ம வீட்லயே அரைச்சது, ரெசிபி நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அடுத்து நம்ம இதுல தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் 1 கிலோக்கு அந்த மாதிரி கணக்குல சேர்த்துக்கோங்க. டூ மச்சா தயிர் சேர்க்க வேண்டாம், நார்மலா சேர்த்தா போதும். நான் 3 கிலோக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்குறோம், அதனால அடி பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ தக்காளி எல்லாமே சேர்த்துட்டதுனால கிளறிட்டே தான் இருக்கணும். ஏன்னா அடி பிடிச்சிருச்சுன்னா அந்த வாசனை வந்து பிரியாணியோட டேஸ்டையே மாற்றி விட்டுரும். இது நல்லா குக் ஆகட்டும். மசாலா நல்லா குக் ஆகிட்டு இருக்கு பாருங்க. நம்ம போட்ட இன்க்ரீடியன்ட்லாம் ஒன்றுக்கு ஒன்று எதுவுமே வித்தியாசம் தெரியாத அளவுக்கு நல்லா மேஷ் ஆகி குக் ஆகணும். இந்த மசாலா எவ்வளோ குக் ஆகுதோ அவ்வளோவும் நல்லா பிளெண்ட் ஆகி வரும் பிரியாணியோட, இல்லைன்னா தனித்தனியாக தெரியும், டேஸ்ட்டும் மாறிடும். நல்லா எண்ணெய் மிதந்து நல்லா குக்காய் வந்துருக்கு பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு குக் ஆகணும். அதுக்கப்புறமா சிக்கன் சேர்க்கலாம். சிக்கன் வந்து இந்த மாதிரி லெக் பீஸ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பீஸ் வந்து ஒரு நம்ம லெக் பீஸ் என்ன சைஸில் இருக்கோ அந்த அளவுக்கு கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து ஸ்கின்லாம் எடுத்துட்டேன், நல்லா வாஷ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம சிக்கன் பீசஸை சேர்த்துக்கலாம். நான் வந்து லெக் பீஸும் ட்ரம்மட்ஸு மேரிலண்ட் பீஸ்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே எடுத்திருக்கேன். பிரியாணிக்கு கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக போட்டால் தான் நம்ம சர்வ் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். ஆளுக்கு ஒரு பீஸ் 2 பீஸ் அந்த மாதிரின்னு போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். பிரியாணி செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதனோட பக்குவம் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ பேருக்கு வேணாலும் நீங்கள் செய்யலாம். 50 பேர் 100 பேருக்கு கூட அசால்ட்டாக செஞ்சிடலாம் பிரியாணி. அவ்வளோ ஈஸி பிரியாணி செய்கிறது. எல்லாருக்கும் பிடிச்ச டிஷ்ஷு. நம்ம யார் வீட்டுக்கு வந்தாலும், இல்லை நமக்கே ரெஸ்டாரண்ட்டில் போய் என்ன தான் நீங்கள் சாப்பிட்டாலும் நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்ட மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் வராது. அவன் அதில் என்னத்தை கலந்தானோன்னு நம்ம தேவையில்லாமல் யோசிக்கவும் தேவையில்லை. ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். உப்பு வந்து முதல்ல நான் வெங்காயத்துக்கு சேர்த்தேன் இல்லையா, அது மட்டும்தான், அதுக்கப்புறம் நான் சேர்க்கவே இல்லை. இப்போ நம்ம இதில் உப்பு இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அடி பிடிக்கக்கூடாது, அது மட்டும் கேர்ஃபுல்லாக இருங்க. விட்டுட்டு தனியாக அங்கெல்லாம் போயிடாதீங்க. பிரியாணி செய்கிறீங்கன்னா பக்கத்துலேயே தான் இருக்கணும்.
சிக்கன் வந்து ஒரு 3/4 குக் ஆகணும். அது வரைக்கும் இது குக் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம சுடு தண்ணி வச்சுக்கலாம். நான் கெட்டிலில் தான் சுடு தண்ணி வைக்க போகிறேன். மசாலா பாருங்க, அப்படியே இதே ஒரு சப்பாத்திக்கு எடுத்து வச்சு சாப்பிடலாம் போல இருக்கு. அந்த அளவுக்கு சூப்பராக குக் ஆகிருக்கு. சிக்கன் வந்து 75% குக் ஆயிடுச்சு. மீதி 25% வந்து நம்ம தம்மில் குக் ஆகணும். அப்போ தான் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இல்லைன்னா ஓவர் குக் ஆகிட்டு பிரிஞ்சு போயிடும். பிரியாணியில் வந்து பீஸ் ரொம்ப முக்கியம். 75% குக் ஆகிருக்கு. மசாலா வந்து ஒரு தடவை உப்பு இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தண்ணியை ஊற்றிட்டு நம்ம ஒரு வாட்டி இன்னொரு வாட்டி செக் பண்ணலாம். இப்போதைக்கு எனக்கு கரெக்டாக தான் இருக்குது. நான் ஒரு 10 கப்பு தண்ணி ஊற்றுறேன். முதல்ல 10 கப்பு ரைஸ் போட்டிருக்கோம். அதுக்கு முதல்ல ஒரு 10 கப்பு தண்ணி ஊற்றுங்க. ஊற்றிட்டு, ஏன்னா சிக்கன் பிரியாணியில் வந்து தண்ணி மட்டும் நம்மளால ப்ரிடிக்டே பண்ண முடியாது. ஏன்னா வாங்குற சிக்கனுக்கு ஏற்ற மாதிரி அதில் ஒரு சிலதில் நிறைய தண்ணி வரும், ஒரு சிலதில் ஒன்றும் பெருசாக வராது. அதனால் சிக்கன் பிரியாணிக்கு மட்டும் தண்ணி வந்து பர்ஃபெக்டாக வைக்கிறது கொஞ்சம் ட்ரிக்கியான வேலை தான். நான் என்ன பண்ணுவேன்னா, முதல்ல வந்து எத்தனை கப்பு ரைஸ் போடுறேனோ அத்தனை கப்பு தண்ணியை முதல்ல நான் ஊற்றிடுவேன். ஊற்றிட்டு உப்பு ஒரு வாட்டி செக் பண்ணுங்க. உப்பு கொஞ்சம் கரிக்கணும், கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வேணுன்ற அளவுக்கு உப்பு வேணும்னா சேர்த்துக்கலாம். முதல்ல இதில் தண்ணியில் இருக்கிற உப்பு வந்து ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அந்த கரிக்கிற டேஸ்ட்டில் இல்லை, அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உப்பு சேர்த்துருக்குறேன். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சா? நம்ம வந்து சுடு தண்ணி தான் சேர்த்துருக்கோம். பச்சை தண்ணி மட்டும் சேர்க்கவே கூடாது பிரியாணியில். ஏன்னா மீட்டு நல்லா சூடாக குக் ஆகி நல்லா அந்த ஹீட்டில் இருக்கும். இதில் கொண்டு போய் நீங்கள் பச்சை தண்ணி சேர்த்திங்கன்னா மீட் வந்து ஹார்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் எப்போவுமே சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது ஊற வச்ச ரைஸு தண்ணி நல்லா வடிச்சிட்டு இதில் நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இதில் நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். ரொம்ப போட்டு கிண்டெல்லாம் கலரக்கூடாது. ஜஸ்ட்டு லைட்டாக தண்ணிக்குள்ளே இது நல்லா டிப் ஆகணும். அந்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த 10 கப்பே போதும் தான் நினைக்கிறேன். சுடு தண்ணி வச்சுருக்கேன். நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் இந்த ரைஸ் குக் ஆகி மேலே வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம வேணுமா வேணாமான்னு டிசைட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரைஸ் எல்லாம் நல்லா மேலே வந்துருச்சு. இப்போது ஒரே ஒரு கலரு, ரொம்ப போட்டு கிண்டக்கூடாது. லைட்டாக தண்ணி இதுவே போதும். நான் 10க்கு 10 தான் ஊற்றியிருக்கேன், எக்ஸ்ட்ரா எதுவுமே ஊற்றலை. சிக்கனில் இருந்த தண்ணி, இந்த மசாலா, அவ்வளோதான். உப்பெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், இப்போவே வந்து ரைஸ் ஆல்மோஸ்ட் குக் ஆயிடுச்சு. நம்ம தம் வச்சோன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். ஜஸ்ட் இப்படி ஃப்ளாட்டன் பண்ணி விட்டுடுங்க. முதல்ல ஒரு தோசைக்கல் வச்சுக்கோங்க. நான் பாத்திரத்தை நகர்த்திட்டேன். ஒரு தோசைக்கல் வச்சுக்கோங்க. ஃபுல் சிம்மில் இருக்கணும். கல்லுக்கு மேலே இந்த பாத்திரத்தை தூக்கி வைக்க போகிறோம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் மேலே நெய் வேணால் சேர்த்துக்கலாம். எங்கள் வீட்டில் வந்து நெய் அவ்வளோ சாப்பிட மாட்டாங்க, அதனால நான் நெய் சேர்க்கலை. இப்போது இதில் வாழை இலையை சேர்த்துக்கலாம். ஜஸ்ட்டு மூடி வைங்க வாழை இலை. வாழை இலை ஃப்ளேவரில் பிரியாணி எப்போவுமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போ தான் பறிச்சிட்டு வந்தேன் பின்னாடி கார்டன்லேருந்து. இங்கே ஃபுல்லாக மழை, அதனால் வந்து எல்லா இலையும் பிஞ்சு கிடக்கு. பட்டு அதையும் வச்சு இருக்கிறத வச்சு நம்ம தம் வச்சிட போகிறோம். மூடியாச்சா? இப்போது நம்ம அலுமினியம் ஃபாயில் எடுத்து கவர் பண்ணிடலாம். இந்த சப்பாத்தி மாவை போட்டு மூடுறது அதெல்லாம் எதுவுமே தேவையில்ல. அலுமினியம் ஃபாயில் இருந்தாலே போதும். சூப்பராக நம்ம வீட்லேயே பிரியாணி ரெடி ஆயிரும். ஸோ ஓப்பனாக எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கமும் வச்சு நான் தான் வீடியோ எடுக்கிறேன். எனக்கு வந்து வீடியோ எடுக்கிறதுக்குலாம் ஆள் இல்லை. ஸோ அதனால் கொஞ்சம் ஷேக்கி ஏதாவது இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா டைட்டாக இப்படி மூடிடணும். காற்றே போகாமல் பர்ஃபெக்டாக சீல் ஆகிடும். கரெக்டாக 15 மினிட்ஸ் 15 மினிட்ஸ்
ஃபுல் சிம்மில் தான் வச்சுருக்கேன். இந்த தோசை கல்லோட ஹீட்டுக்கு செம்மையாக ரெடி ஆகிடும் பிரியாணி. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. செக் பண்ணி பார்க்கலாமா? இலையெல்லாம் பாருங்கள். இந்த இலையில் இருக்கிற அந்த எசன்ஸ்லாம் இதில் இறங்கி ஃப்ளேவர் வந்து பயங்கரமாக இருக்கும். வாசனை திறக்கும் போதே வந்து பிரியாணியோட வாசனை வந்து பயங்கரமாக இருக்குது. இப்போது ரைஸ் வந்து போட்டு கிளறக்கூடாது. அப்படியே கீழேருந்து எடுத்து அப்படியே மேலே போடணும். நல்லா எப்படி உதிரி உதிரியாக வந்திருக்கு பார்த்தீங்களா? நான் எந்த ஃபுட் கலரும் சேர்க்கலை. நேச்சுரலாக வர கலரே சூப்பராக இருக்கும். இந்த பச்சை கலரு, மஞ்சள் கலரு அதெல்லாம் மேலே போடுவாங்க இந்த ரெஸ்டாரண்ட்லலாம். அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. பீஸ் அப்படியே முழுசாகவே இருக்கும். நல்லா ரைஸுமே நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். இங்கே பாருங்கள், நல்லா வெந்திருக்கும். பீஸுமே பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்கும் மீட்டு. நான் செஞ்ச மாதிரி நீங்களும் அதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். நான் ஒரே ஒரு போர்ஷன் சர்வ் பண்ணுறேன். சர்வ் பண்ணிக்கலாம். கரண்டி எப்போவுமே நல்லா ஷார்ப்பாக இருக்கணும் இந்த இடத்துல. அப்படி இருக்கிற கரண்டி யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ரைஸ் உடையாமல் நீங்கள் எடுக்க முடியும். பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல பிரியாணி. டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். பிரியாணிக்கு வந்து ரைத்தா ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு பாதி சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் வந்து ரைத்தா வேணும்னா வச்சுக்கலாம். இல்லைன்னா வந்து எனக்கு வெறும் பாருங்கள், சிக்கன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. நல்லா ஜூஸியாக இருக்கும். நம்ம சுடு தண்ணி ஊற்றுனா தான் இந்த மாதிரி வரும். பச்சை தண்ணி ஊற்றுனீங்கன்னா ஹார்டாயிரும் மீட்டு. கொஞ்சம் பிரியாணி கூட ரைஸ் வச்சு வாங்க சாப்பிட்லாம். டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. காரம் பர்ஃபெக்டாக இருக்குது. உப்பு காரம் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. மசாலாலாம் நல்லா பிளெண்ட் ஆகி அடிப்பொலியாக இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நிஜமாக சீரியஸாக ட்ரை பண்ணி பாருங்கள். 3 கிலோவில் சிக்கன் 3 கிலோ ரைஸ் வச்சு நான் செஞ்சுருக்கேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நாகேஸ்வரிஸ் லைஃப் ஸ்டைல் இன் ஆஸ்திரேலியாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறையா ரெசிபி வீடியோஸ் இன்னும் உங்களை வந்து சேர்ந்துட்டே இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.